வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, புதுச்சேரியில் நேற்று வந்து தேர்தல் நடந்துச்சு. புதுச்சேரி, கேரளா, அப்புறம் வந்து அஸ்ஸாமில் வந்து தேர்தல் நடந்துச்சு. நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலம் வந்து புதுச்சேரி அப்படின்றதுனால இன்றைக்கி அங்கே நடந்த ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 91.23% வந்து வாக்குகள் வந்து அங்கே பதிவாயிருக்கு. இதான் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளான விஷயமாக வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இதுவரையும் அங்கே அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் வரலாற்றில் இது வந்து 16வது தேர்தல். இதுவரைக்கும் அங்கே இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் வந்து இருந்ததில்லை. 2011 வந்து கிட்டத்தட்ட 85.57% வந்து வாக்குகள் பதிவாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்து 91.23%. அதாவது 100க்கு வந்து 100 பேரில் வந்து வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 91 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க, ஒரு 9 பேரை தவிர. இது வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணம் வந்து அந்தளவுக்கு அங்கே விளையாடி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்த்துக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு வந்து 10,000 ரூபா மேனிகை வந்து பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. அதனால தான் வந்து மக்கள் வந்து இவ்வளோ தூரம் அபரிமிதமாக போய் தன்னோட ஜனநாயக கடமையை வந்து பெரிய லெவலில் மகிழ்ச்சிகரமாக போய் ஆற்றிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பீகார் மாடல் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குது. அதே மாதிரி பொதுவாக முன்னாடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து இவ்வளோ தூரம் வந்து அதிகமான வாக்குகள் பதிவாச்சு அப்படின்னா, அதாவது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமாக வாக்குகள் பதிவாச்சுன்னா ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றது வந்து பொதுப்படையான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஆட்சி மாறணும், இது வேணாம், இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு எதிர்கட்சிக்கோ இல்லை மற்ற 3வது கட்சியோ வந்து வாய்ப்பு கொடுக்கறது சகஜம். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்க்குற விஷயம்லாம் பார்த்தா பூரா வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த பண அடிப்படையில் நடக்கக்கூடிய ஜனநாயக திருவிழாவை தான் இது இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து நேற்று வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவ்வளோ பேர் வந்து 91.23% வாக்குகள் பதிவாகிருக்குன்றது யாராலையும் ஜீரணிக்கவும் முடியல, ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது.